Hello and welcome back to today's session. இன்னைக்கு we are continuing with protein. அதுல நம்ம பார்க்க போறது யூரியா சைக்கிள். ஸோ யூரியா சைக்கிள் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மேட்டரு. பிகாஸ் protein ammonia metabolismலயே யூரியா சைக்கிள் is the very important component. So let's get into it, okay வா? Amino acids are great. But நம்ம break down பண்றப்போ இது will release NH3, அதாவது நம்மளோட அமோனியா. It's a high corrosive brain melting poison. So we are tracking down ammonia from its formation to its final safe burial in the urea cycle. இந்த லிவர் அப்படின்ற ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை பத்தியும் will get in detail in this session. So when we break down amino acids for energy, இதை நம்ம catabolism சொல்லுவோம். இது நமக்கு தெரியும். இந்த ப்ராசஸ் அப்ப நம்மளோட அமைனோ ஆசிட்ஸ்ல இருக்கிற அமைனோ குரூப்பை பிச்சு எடுக்கிறோம். ஸோ இந்த குரூப் தான் அமோனியாவா மாறுது. ஸோ இதை நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஸோ அமைனோ ஆசிட் இருக்கு, அதுல இருக்கிற அமைனோ குரூப், அதாவது இந்த பச்சை கலர் பர்சனை நம்ம பிச்சு எடுக்கிறோம். இவர் தான் அமோனியாவா மாறுறாரு. ஸோ the leak is often managed by glutamate dehydrogenase. ஸோ இந்த என்சைம் தான் நம்மளோட குளுட்டமேட்ல இருந்து NH3 ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணி எடுக்கிறாரு, ரிலீசிங் அமோனியா ரெடி ஃபார் டிஸ்போசல். ஸோ இந்த பர்சன், இந்த ஆள் தான் குளுட்டமேட் டீஹைட்ரோஜனேஸ். அமோனியா இட்ஸ் அ நியூரோடாக்சின், ஓகேவா? ஸோ ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா இட் வில் லீட் டு ஹைப்பர் அமோனியா. சின்ஸ் நம்மளோட டிஷ்யூஸ் லைக் த மசில் அண்ட் பிரெயின் cannot let ammonia just float around, இதை we pack it up as glutamine and alanine and send it to the liver. இதுதான் வழக்கமா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். நம்ம ப்ரீவியஸ்லியே பார்த்திருப்போம் நம்மளோட சேஃப் டாக்ஸிஸ் பத்தி, அதாவது நம்மளோட குளுட்டமைன் அண்ட் அலனைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா நம்மளோட யூரியா சைக்கிளுக்குள்ள போறோம் இப்போதான். ஸோ யூரியா சைக்கிள் இஸ் a 5-step process. இது it's an energy intensive process that happens only in the liver. Its sole job is to turn ammonia into soluble harmless urea. இது it's split between hepatic mitochondria and hepatic cytosol. Mitochondria தான் power plant and cytosol நம்மளோட main factory floor. So inputs நம்ம என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னா 2 நைட்ரஜன் ஆட்டம்ஸ் கொடுக்குறோம் and 1 கார்பன் ஆட்டம் கொடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட செக்யூரிட்டி செக்இன், அதுக்கப்புறம் த ஃபவுண்டேஷன் பீஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம 2 அனாலஜி பார்க்க போறோம். நம்மளோட செக்யூரிட்டி செக்இன்ல என்ன நடக்குது அப்படின்னா நம்மளோட NH3, அதாவது அமோனியா CO2 ஜாயின் பண்ணி பாஸ்பேட், கார்பமைல் பாஸ்பேட் சிந்தேஸ் வழியா கார்பமைல் பாஸ்பேட் ஃபார்ம் பண்ணும். இதுக்கு நமக்கு 2 ATP வேணும். எதுக்கு? நம்ம கார்பமைல் பாஸ்பேட் சிந்தேஸ் ஆக்ட் ஆகிறதுக்கே we need 2 ATPs. So it's, as I told, எனர்ஜி நிறைய தேவைப்படும் இதுக்கு. அண்ட் தென் நம்மளோட கார்பமைல் பாஸ்பேட் இருக்கு இல்லையா, இது ஆர்னிசைனோட ஜாயின் ஆகி சிட்ருலின் ஃபார்ம் பண்ணும். ஸோ இங்கதான் சைக்கிள் பிகின் ஆகுது. ஸோ இந்த சிட்ருலின் இருக்குல்ல, இந்த சிட்ருலின் தான் இஸ் லீவிங் த மைட்டோகாண்ட்ரியா அண்ட் இஸ் கோயிங் டு த சைட்டோசால். ஸோ திஸ் இஸ் ஹை எனர்ஜி ஈல்டிங் மெத்தட், ஹை ஈல்ட் காஸ்ட், நிறைய காசு தேவைப்படுது. ஸோ திஸ் சைக்கிள் காஸ்ட் 4 எனர்ஜி பாண்ட்ஸ், அதாவது 3 ATP தேவைப்படும். 2 ATP நம்ம பார்த்துட்டோம். இன்னொரு ATP எதுக்கு அப்படின்னா இந்த சிட்ருலின் ஆர்ஜினோசக்சினேட்டா மாறுறதுக்கு கான்சிக்யூட்டிவ் ஸ்டெப்ஸ்லயே நமக்கு கவர் ஆகிடும். ஸோ நான் சொன்னேன்ல, இந்த கார்பமைல் பாஸ்பேட் சிட்ருலினா மாறும்ல, இதுக்கு தேவைப்படுற என்சைம் தான் ஆர்னிசைன் டிரான்ஸ்கார்பமைலேஸ். இந்த சிட்ருலின் ஆர்ஜினோசக்சினேட்டா மாறுது. இங்க ஒரு ATP தேவைப்படும் அண்ட் இங்க தேவைப்படுற என்சைம் ஆர்ஜினோசக்சினேட் சிந்தேஸ். சிந்தேஸே இல்ல, சிந்தேஸ் தான் எல்லாமே. அப்புறம் ஆர்ஜினோசக்சினேட் ஆர்ஜினைனா மாறும். இதுக்கு தேவை ஆர்ஜினோசக்சினேஸ். ஆர்ஜினைனை அழிக்கிறதுக்கு we need ஆர்ஜினேஸ். இந்த ஆர்ஜினேஸ் will get converted to ஆர்னிசைன். ஆர்னிசைனுக்கும் ஆர்ஜினைனுக்கும் நடுவுல தான் யூரியா வெளியே போகும். It goes to the kidney and gets excreted. In the ornithine, திருப்பி enters the mitochondria to produce citrulline by combining with the carbamyl phosphate. So இதுதான் நடக்குது. And இந்த இடத்துல ஆர்ஜினோசக்சினேட்டுக்கும் ஆர்ஜினைனுக்கும் நடுவுல ஒரு fumarate molecule release ஆகும். So this is linking our urea cycle with the TCA. And this fumarate is converted to the malate
and then to oxaloacetate. And அப்புறம் what happens if the system fails? If any of these 5 enzymes, நான் சொன்ன enzymes fail ஆகுது அப்படின்னா we get urea cycle defects. இதெல்லாம் ஜெனட்டிக்காக தான் இருக்கும், because ammonia cannot be detoxified. இதுல disorders பார்த்தோம்னா urea cycle disorders அப்படி சொல்லிட்டு ஒரு set of disorders இருக்கு. And காமனா இதை நம்ம வந்து ஹைப்பர் அமோனிமியா அப்படி சொல்லி சொல்றோம். ஓகே, ஸோ ஐம் சாரி, கொஞ்சம் லைட்டா பாட்டு பாடிட்டேன். ஓகே, ஸோ இதுல வந்து we have hyperammonemia type 1, hyperammonemia type 2, citrullinemia, arginosuccinic aciduria and hyperarginemia. ஸோ இது எல்லாமே நமக்கு எங்கெங்க பிளாக் ஆச்சுன்னா வரும் அப்படி சொல்லிட்டு நமக்கே தெரியும். ஸோ சிட்ருலினிமியா அப்படின்றது சிட்ருலின் வந்து நிறைய இருக்கும். சிட்ருலின் நிறைய இருக்கு அப்படின்னா சிட்ருலினால ஆர்ஜினோசக்சினேட்டா கன்வெர்ட் ஆக முடியல, அதனால தான் 6th சிட்ருலின் நிறைய இருக்கு. ஸோ இந்த என்சைம் டெஃபிஷியண்டா இருக்கும். அண்ட் ஆர்ஜினோசக்சினிக் அசிடுரியா அப்படின்னா ஆர்ஜினோசக்சினேட் நிறைய இருக்கும். ஸோ ஆர்ஜினைன் கம்மியா இருக்கும். ஸோ இந்த என்சைம் வந்து டெஃபிஷியண்டா இருக்கும், அதனால தான் வந்துட்டு இது. ஸோ அடுத்த என்சைம், ஸோ எந்த என்சைம் டெஃபிஷியண்டா இருக்கோ அதுக்கு முந்தின காம்பனன்ட் தான் வந்துட்டு நமக்கு அக்யூமுலேட் ஆகும். அவ்வளோதான் பேசிக்கா. ஸோ தட்ஸ் இட். ஹைப்பர் அமோனிமியாஸ் பத்தி ஐ வில் கவர் ஸ்பெசிஃபிக்கலி இன் தி நெக்ஸ்ட் வீடியோ டூ. ஸோ யா, ஸோ பிரைமரியா யூரியா சைக்கிள் பத்தி பார்க்கணும்னா இவ்வளோதான். அண்ட் இந்த கான்செப்ட் வச்சுட்டு இஃப் யூ ரீட் வாசுதேவன் யூ வுட் கெட் அ பெட்டர் கேட்ச் ஆஃப் வாட் இட் இஸ். And if possible, I'll make another video on hyperammonemia.